இல்லக விளக்கது இருள் கடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல் அக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம். 13/7/2026 ஜூலை மாதத்தின் திங்கட்கிழமை, ஸ்ரீ பராவ வருடத்திலே ஆனி மாதத்தின் 29ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலத்திலே கிருஷ்ணரது என்கிற முதுவேன காலத்திலே மிதுன மாதத்திலே கிருஷ்ணபக்ஷத்திலே இருக்கிறோம். தேய்பிரையிலே சதுர்த்ததி திதி என்ற 14வது திதி மாலை 6:52 வரை, பின்பு அமாவாசை திதி. மிருகசிரீஷம் என்கிற செவ்வாயின் சாரத்திலே சந்திர பகவான் காலை 4:20 வரை சென்று திருவாதிரை என்கிற ராகுவின் சாரத்திலே செல்வார். இன்னைக்கு சதுர்த்ததி திதி என்கிற 14வது திதி எப்படிப்பட்டதுன்னாக்கா, எதையுமே வெற்றிகளை கொடுப்பதாக அமையும். இந்த வெற்றி எப்படிப்பட்டது அப்படின்னா, கிருஷ்ண பரமாத்மா அந்த பாரத போரை ஆரம்பிக்கிறதுக்கு அமாவாசை திதியை முன்னாள் நாளே செய்வார், போதாயன அமாவாசைன்னு. அப்படிப்பட்ட போதாயன அமாவாசையா இன்னைக்கு இருக்கும். இன்றைய நாள் குறிப்பறிந்து செய்யும் போது எதையும் ஜெயிச்சு விடலாம். அதனால் இன்னைக்கு கேஸ் எல்லாம் இருந்ததுன்னா தாராளம் இன்னைக்கு ஃபைல் பண்ணலாம், ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சதுர்த்தி திதியில எண்ணெய் குளியல் செய்வது நல்லது. பயணம் செய்தால் நல்ல பலன் உண்டாகும். அடுத்தவர்களை அழிப்பதற்கான எண்ண ஓட்டங்கள், அந்த கேஸ் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் படிக்கும். மந்திரங்கள் எல்லாம் படித்து ஓதுவதற்கான வாய்ப்புகளை இன்னைக்கு ஜாஸ்தி பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப நல்லதாக அமையும். அப்படின்னால இன்னைக்கு ரொம்ப விசேஷத்தை புரிஞ்சுக்கலாம். காலையில் 6:15 7:15 வரைக்கும், சாயங்காலம் 4:45 5:45 வரைக்கும் நல்ல நேரம். 7:30 அவகாலம், 1:30 குளிகை நேரம், 10:12 யமகண்டம். கிழக்கு பக்கம் சூலம் தயிர் பரிகாரம். மிதுன லக்னத்திலே சூரியனின் இருப்பு நாழிகை 39 வினாழிகள். 5:59 சூரியனின் உதய நேரம். விருச்சிக ராசியிலே கேட்டை நட்சத்திரத்திலே இன்றைக்கு சந்திரன் இருப்பார். அங்க சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். சூரியனும் புதனும் மிதுன ராசியிலே, குரு உச்சம் பெற்று கடகத்திலே, சுக்கிரனும் கேதுவும் சிம்மத்திலே, ராகு கும்பத்தில், மீனத்தில் சனி, ரிஷபத்தில் செவ்வாய், திருவாதிரை நட்சத்திரம் என்கிற மிதுன ராசிக்குள்ளர சூரியனை தொடக்கூடிய சந்திரன் அப்படின்னு இன்னைக்கு இருக்கு. இவர்கள் மூலியமாக ஒரு ராசிக்கு என்ன பலன் அப்படின்னு தொடர்ந்து காண இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம். மேஷ ராசி நண்பர்களே, 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திற்குள்ள சந்திர பகவான் இன்றைக்கு பயணம் செய்கிறார். ராகுவினுடைய சாரத்திலே பரபரப்பு அதிகமாக காட்டாம நிதானமா இருந்தா இன்னைக்கு காரியத்துல வெற்றி பெறலாம். தேவையில்லாம பரபரப்பை காட்டினால் நஷ்டங்கள் உண்டு. அதுலயும் பூர்வ புண்ணியஸ்தானத்தினுடைய பார்வையிலே இந்த சூரியனும் சந்திரனும் புதனும் இருக்கக்கூடிய காலகட்டங்கள். குழப்பம் இல்லாமல் இருந்தீர்களானால் வெற்றிகள் உண்டு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணது 4-9 அதிர்ஷ்ட எண். இன்றைய நாளில் ஏழுமலையானை வழிபடுவது சிறந்தது. வாழ்க வளத்துடன். வணக்கம். ரிஷபராசி நண்பர்களே, 2ஆம் இடம் என்கிற குடும்ப தன வாக்குஸ்தானத்திற்குள்ளே முயற்சிக்கான இந்த சந்திர பகவான் உள்ளே நுழைவதனாலே குடும்பத்திலே பணவரவு, தடைபட்ட காரியங்களை சீர்தூக்கும் தன்மை, வேலை இல்லாத அன்பர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி பெனிஃபிட்ஸ், இது எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடியது. எதிர்பாராதது எதிர்பாருங்கள் என்ற வகையிலே இந்த சூரிய சந்திர புதனின் பார்வை மகர ராசியின் மேலே விழ, தனுசு ராசியின் மேலே விழ, அது அஷ்டமமாக மாறி உங்களுக்கு நல்ல செயல்களை செய்ய வேண்டிய எண்ணங்களை இன்னைக்கு ஏற்படுத்தும். அதனால இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையை தருவதாக அமைகிறது. நல்ல செயல்கள் நன்மையாக முடியும். 4-5 என்ற அதிர்ஷ்ட எண் பயனுள்ளதாக இருக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம். மிதுன ராசி நண்பர்களே, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். விரயஸ்தானத்திற்குரிய இந்த சந்திர பகவான் உங்க ராசிக்குள்ளார் வருகிறார். உங்க ராசியின் 7ஆம் இடத்தை பார்க்கிறார். களத்திரஸ்தானம் அப்படிங்கிற இடத்தை பார்க்கிறது. சூரியனுடன் தாய் தந்தையுடன் பார்ப்பதனாலே
குடும்பத்திலே லாபம் பெருகும். தொழில் வளத்திலே இருக்கக்கூடிய கூட்டாளிகளின் கூட்டு முயற்சிகள் நன்மையாக அமையும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இருந்தாலே சந்தோஷம் நிறைய இருக்கும். 2ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய தனகாரகனான குரு உங்களுக்கு அனுகிரகமாக பணவரவை கொடுத்து கொண்டிருப்பதனாலே மேலும் மேலும் நலங்களும் வளங்களும் எதிர்பார்த்த வகையிலும் எதிர்பாராத வகையிலும் நன்மையாக மாறக்கூடிய நாள் இன்று. 1-7 என்ற அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்க ராசிநாதன் 12ஆம் இடத்துக்கு வந்து போறார். சூரியனோட சேர்ந்துகிறார். 2ஆம் இடத்துக்காரோடு சேர்வார், புதனுடன் சேர்வார். உங்க ராசி 2ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் இருப்பதனாலே பண வரவுக்கு குறைவில்லாமல் ஒரு வாழ்க்கை நிலை இருக்கிறது. இந்த சூரிய சந்திர சேர்க்கையானது உங்களுடைய ராசியின் 6ஆம் இடத்தை பார்ப்பதனாலே மற்றவர்களுடைய ஆதரவினாலே இந்த நாளை நீங்கள் எளிமையாக நடத்திவிட முடியும். வெற்றிக்கு இலக்கு மற்றவர்களால் உதவி பெறுவது அப்படின்னு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கூலா இன்னைக்கு ஹேண்டில் பண்ணீங்கன்னா வாரத்தின் முதல் நாளே உங்களுக்கு மகிழ்வு உண்டாகும். 9-2 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்ம ராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்க ராசிக்குள்ளார இருக்க வேண்டிய சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. விரயஸ்தானத்துக்குரிய சந்திர பகவான் அவரோட சேர்கிறார். லாபம் ஜாஸ்தி வரும். ஏன்னா தன்னுடைய பார்வையை பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற தனுசு ராசி மேல வைக்கிறாங்க. இந்த 2 தாய் தந்தையரின் அனுகிரகத்தினால அதனால வரக்கூடிய நாட்களிலே நன்மைகள் பல வருவதற்கு இன்றைய நாள் கட்டியம் சொல்கிறதுன்னு எடுத்துக்கலாம். 2-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி இந்த நாளை நீங்கள் சுலபமாக உங்களுடையதாக மாற்றிக்கொள்ள முடியும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரோடு இருக்கணும். லாபத்துக்குரியவர் சந்திரன், விரயத்துக்குரிய சூரியனோடு சேர்ந்து தொழில் ஸ்தானத்தில் உட்கார்றதுனால லாபமா நஷ்டமா மதின்மேல் பூனையிலே இன்றைக்கு மனநிலை இருக்கும். கொஞ்சம் கவனத்தோடு வியாபாரம் செய்வது, புதிய முயற்சிகளில் கொஞ்சம் கவனம் காட்டுவது, தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் மூக்கு நுழைக்காமல் இருக்கிறது, இது எல்லாம் பண்ணீங்கன்னா இன்னைக்கு சக்ஸஸ் உண்டு. இல்லைன்னா செஞ்ச பிறகு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இந்த நாளை வைத்துக் கொள்ளுங்கள். சங்கரன் கோவிலில் இருக்கக்கூடிய கோமதி அம்மனை மனதாலை வழிபடு செய்வது பல சிக்கல்களை இன்னைக்கு தீர்த்து வைக்கும். வாழ்க வளர்த்து. வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே தொழிலுக்குரியவர் அப்படிங்கிற இந்த சந்திர பகவான் பூர்வ புண்ணியஸ்தானமான 9ஆம் இடத்திலே சூரியனுடன் சேர்ந்து உட்கார்கிறார். அப்ப தொழில் லாபத்தினுடைய தொடர்புனாலே பல புதிய செலவுகளை இன்னைக்கு நீங்க பண்ண போறீங்க. இவருடைய பார்வை பலம் அப்படின்னு பார்க்கும்போது 3ஆம் இடத்து முயற்சி ஸ்தானத்து மேல இருக்கும். பலவிதமான வவுச்சர் சைனிங், ஸ்பெண்டிங் மணி, செக் சைனிங் இதெல்லாம் நடக்கும். இன்னைக்கு கொஞ்சம் பெரிய தொகைகள் எல்லாம் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்றது, லாபத்தை நோக்கிய பயணங்களுக்கு இன்னைக்கு முதலீடுகள் நிறைய பண்றது அப்படிங்கலாம் இருக்கு. இன்னைக்கு அதெல்லாம் செய்ய போறீங்க. அதெல்லாம் லாபமாய் மாறி உங்க கிட்ட வரணும்னாக்க இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் திருப்பதி வேலுமலையானை வணங்கி வணங்கி நீங்க காரியங்கள் செய்யுங்க. வெற்றி உண்டு. வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே, அஷ்டமத்திலே சந்திரன், கேட்டை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். ஆனாலும் அனுஷம் மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு செய்த காரியத்திற்கான அப்ரிசியேஷன் நிறைய இருக்கும். உங்களுடைய பொறுமை, உங்களுடைய எளிமை, உங்களுடைய திறமை, ஆற்றல், இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல எக்ஸ்ப்ளோர்டு பெனிஃபிட்டை ரீபோர்ட் பண்ணக்கூடிய நல்ல நாள் என்று உங்களுக்கான உங்க தயவை எதிர்பார்த்து கொண்டு காரியங்கள் செய்வதனாலே சிலர் முன்னேற்றத்தை அடைவதற்காகவும் வாய்ப்புகள் உண்டு. இன்னைக்கு அதிர்ஷ்ட எண் 5, 9.
வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. சூரியனுடன் சேர்ந்த சந்திரன் உங்க ராசியை பார்ப்பதனாலே தாய் தந்தையரின் அனுகிரகத்தினாலே வரக்கூடிய வளர்ச்சி, மகிழ்ச்சியை தரக்கூடிய, பாராட்டை பெறக்கூடிய நல்ல சூழ்நிலையை இன்னைக்கு காணலாம். இன்னைக்கு நீங்க புதுசா எதனா கத்துக்கணும், முக்கியமா அந்த டிரைவிங் ஸ்கூல் போய் டிரைவ் பண்றது, இல்ல தொழிலிலே ஏதாவது தொழில்கள்ல விஷயங்கள் கத்துக்கிறது, டெக்னிக்கல் விஷயங்கள் கத்துக்கிறது, அலைச்சல் மூலியமா பயணங்கள் மூலியமாக எதனா ரெப்ரசன்டேட்டிவ் ஒர்க்கு, மெடிக்கல் விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கத்துக்கிறது, மந்திரங்கள் போன்றவற்றை படித்துக் கொள்வது போன்ற காரியங்கள் எல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சியை கொடுப்பதாக அமைகிறதுனால இந்த நாள் உங்களுக்கான நாள். 3-2 என்ற அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. இன்றைக்கு 13ஆம் தேதி ஜூலை 6ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல சந்திர பகவானும் சூரிய பகவானும் புதனுடன் சேர்ந்து அமர்வதனாலே உற்சாக பெருக்கை ஜாஸ்தி கொடுக்கும், விரையும் குறையும், செலவு குறையும், வரவு ஜாஸ்தி, மனதுக்கு பிடித்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்கும். மீடியா துறையில் இருப்பவர்கள், வெளிவட்டார தொடர்பில் இருப்பவர்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொண்டு அடுத்தடுத்த காரியங்களை செய்யக்கூடிய உயர்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே அடுத்த லெவல் அப்படிங்கிற ஸ்டேஜ் இன்னைக்கு புலப்படும். 9-8 அதிர்ஷ்ட எண். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. மனதிலே இருக்கக்கூடிய அன்பை வெளிக்காட்டக்கூடிய நல்ல நாள் இன்று. சூரியனின் பார்வை லாபஸ்தானத்தின் மேலே விழுந்து கொண்டிருக்கிற நாளிலே கூடவே சந்திரனும் சேர்ந்து கொள்வதனாலே தாயின் அன்பும் வந்ததனாலே மனதிலே குழப்பங்கள் நீங்கும். ஏதோ கஷ்டங்கள், எல்லா கஷ்டத்துக்கும் ஏதாவது ஒரு நாள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும்னா இன்னைக்கு உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. உங்கள் மனதில் ராகு அப்படிங்கன்னு உங்க உட்கார்ந்துருக்கிறாரு. திருவாதிரை நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் இருக்க போகிறார். அதனால ஒன்றுக்கு ஒன்று ஒத்து போய் உங்களுக்கு இன்னைக்கு மனசை கூலா வச்சுக்கிறது எண்ணத்தை கொடுப்பார். 6-5 என்ற அதிர்ஷ்ட இனம் இன்னைக்கு துணை நிற்க போகிறது. வாழ்க வளம். வணக்கம் மீனராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்க ராசியினுடைய 4ஆம் இடத்திற்குள்ளேயே சூரியனுடன் சேர்ந்து சந்திரனாய் அமர்கிறார். 4ஆம் இடத்திலே சந்திரன் அமர்வது அந்த 5ஆம் இடத்துக்காரர் அப்படிங்கிறதுனாலையும் மனதிலே நிறைய பக்தியை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்திலே குருவின் பார்வை உங்க ராசியின் மேலே விழுவதனாலும் இவர்களுடைய பார்வை உங்க ராசியின் தொழில் ஸ்தானத்தின் மேலே விழுவதனாலும் எதுவானாலும் சுவாமி அனுகிரகத்தில் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு எண்ண நிலைக்கு இன்னைக்கு நீங்கள் கொண்டு வந்து, ஏன்னா ராகுவுடைய தன்மையே சிவபெருமானின் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சிவபெருமானின் அருளாலே இந்த நாள் உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன் நிறைய இருக்கும். அதனால வெற்றிகள் உண்டு. பக்தி ஸ்ரத்தையோடு இன்னைக்கு காலையத்தை ஆரம்பிங்க. காலையில் கொஞ்ச நேரம் சுவாமியோடைய பாடல்களை எல்லாம் கேட்டுக்கிட்டே இன்னைக்கு டே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இந்த நாள் இனிய நாளாய் அமையும். 1-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் இன்னைக்கு துணை நிற்கும். வாழ்க வளத்துடன்.